அப்ப எந்த இடத்திலையும் அஞ்சுவது அப்படிங்கிறது சிவனடியார்களுக்கான பண்பு அல்ல. எந்த இடத்திலும் பயம் கொள்ளக்கூடாது. எந்த சோதனை வந்தாலும் ஏப்பா எனக்கா அந்த சோதனை வந்துச்சு, ஏப்பா நீ வேற, எனக்குள்ள இருக்கவனுக்கு வந்த சோதனைப்பா, அது அவர் பாட்டுக்கு வேற, நான் ஏப்பா கவலைப்படணும், நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. அததான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கும். ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குது. உங்களுக்கு அன்பு கிடைக்கும்னு நினைச்சா அது அம்மா கிட்ட இருந்து கிடைக்கும். பாதுகாப்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா அது அப்பா கிட்ட இருந்து கிடைக்கும். அரவணைப்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தாத்தா பாட்டி கிட்ட இருந்து தான் கிடைக்கும். நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்களோட கணவன்கிட்டயோ அல்லது உங்க மனைவி கிட்ட இருந்து மட்டும்தான் அதை நீங்க உணர முடியும். விடாமுயற்சின்னா என்ன, களங்கமற்ற உள்ளம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகள்கிட்ட இருந்து உணர முடியும். ஹை காய்ஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பூஜாக்கு தான். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. வரலட்சுமி நோன்பு எடுக்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து வரலட்சுமி நோன்பு எடுக்கிறத விட நார்மலாக வந்து வரலட்சுமி அம்மனை வந்து கும்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாம்பலம்லாம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பூஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்காக வந்து வாங்கினேன் நான். அபிஷேகத்துக்கு வந்து சந்தனம் வந்து வாங்கினேன், வெத்தலை பாக்கு. இது வந்து பூஜைக்கு வைக்கிறதுக்காக. பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம் வந்து வைக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கருப்பரவள்ளி வாழைப்பழமோ இல்லை மஞ்சள் வாழைப்பழமோ தான் வந்து வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் வந்து இது வந்து பூஜா பண்ணுறதுக்காக வந்து வாங்கிட்டு வந்தது. நோன்பு எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோன்பு சட்டியில் வந்து வைப்பாங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா காதோர கருமணி வந்து திருநீர் வந்து பால்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கதம்ப பவுடர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த அம்மனுக்காக வந்து வைப்பாங்க. நோம்பு சட்டி எடுக்கிறவங்க நோன்பு வைப்பாங்க. நாங்கள் வந்து கௌரி விரதம் நோன்பு அதுவும் வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டு இதில் என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்குறேன்னு பார்க்கலாம். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கட்டும். இது வந்து மடித்து வச்சிடலாம். திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்ஸாக வந்து வாங்கியிருக்கேன். இது செட்டாக கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டால் வந்து அவங்களே வந்து கொடுப்பாங்க. கௌரி நோம்புக்கு இதே மாதிரி கொடுப்பாங்க, கௌரி அம்மன் நோம்புக்கும் கொடுப்பாங்க, தீபாவளிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தாங்க வாங்கணும், உட்டு தான் வாங்கணும், பிளாஸ்டிக்கில் தான் வந்து வைக்கக்கூடாது. சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கண்ணாடி. ஸோ இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியே நான் இப்படியே சுருக்கு பை வந்து வாங்கினேன். சுருக்கு பை என்கிட்ட நிறைய வந்து வாங்கியிருக்கோம். நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தில் இருக்கும். ஸோ இந்த சுருக்கு பைக்குள்ளே நான் கண்ணாடி வைக்கிறேன். ஏன்னா இப்படி கண்ணாடி வந்து காமிக்கக்கூடாது இல்லையா, சாமிக்கு தான் வந்து வைக்கணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த சுருக்கு பைக்குள்ளே இப்படி வச்சுருக்கேன் கண்ணாடியை. தாழம்பு குங்குமம் வந்து 20 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஸோ இது வந்து வளையல் நான் வந்து வீட்டுக்கு பூஜைக்கு மட்டும் இப்போ வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து வாசலுக்கு நம்ம வைப்போம் இல்லையா, வெள்ளிக்கிழமைனா வாசலுக்கு, அமாவாசை வெள்ளிக்கிழமைக்கு வாசலுக்கு வந்து குங்கும மஞ்சள் வைப்போம். ஸோ வந்து தெருவாசல் மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் சொன்னோம் இல்லைங்களா, நான் இப்போயே வந்து எடுத்து வச்சுருவேன். அப்புறம் மறந்துட்டேன்னா அது வந்து ஞாபகம் வராது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து விரலி மஞ்சள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுப்பாரி, அதாவது இந்த முழு கொட்டைப்பாக்கு பேர் வந்து சுப்பாரின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா முழு கொட்டைப்பாக்கு. இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கில் இந்த மாதிரி முழு பாக்கு வந்து வைக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நாங்கள் எப்போது வருஷம் செய்கிறது தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதை அப்படியே மடித்து எடுத்து வச்சுருவோம். குங்குமம் மஞ்சத்தூள் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வீட்டுக்கு வந்து வாசலுக்கு குங்கும மஞ்சள் வைக்கிறதுக்கு தான் மஞ்சத்தூள் வந்து வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ நான் வந்து சக்தி பிராண்டு வாங்கியிருக்கேன். சக்தி மஞ்சத்தூள் வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் சக்தி மஞ்சத்தூள் நல்லா கொஞ்சம் அந்த ஃபியூராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள். சில மஞ்சத்தூள் வந்து பச்சரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து வெயிட்டு. ஸோ 200 வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு. ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 140க்கு வந்து கொடுக்குறாங்க. 140 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, இந்த பழம்னா இதுவே இருக்கட்டும், சந்தனம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமத்துக்கு வைக்கிறதுக்காக வந்து வாங்கினேன். ஸோ பூவெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் வாங்க. பூ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரேட்டுங்க. ஏன்னா பூ வந்து வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி வர. ஸோ அது இல்லாமல் பௌர்ணமி வர இல்லையா, ஸோ ஃபுல் மூன் டே. ஸோ அதனால பூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வாங்கின பூ வந்து குண்டு மல்லி.
ஸோ குண்டு மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்காக வந்து வாங்கினேன். இங்கே ஒரு கவரில் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் சொல்லிக்கிறேன். இந்த குண்டு மல்லி பூ வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் ஒரு முழம் வந்து பார்த்தீங்கன்னா. நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு இடத்துல போயிட்டு வாங்கினேங்க. இந்த குண்டு மல்லி பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மல்லி வந்து 50 ரூபாய். இது ரொம்ப பொடிசாக இருக்குது, குட்டி குட்டியோண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பூவு. ஆனால் இது கொஞ்சம் நல்லா பெரிய பூவாக இருக்குது, கொஞ்சம் அந்த அடர்த்தியாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கினா, இது 40 ரூபா குண்டு மல்லி. இந்த பூ 40 ரூபா எதுக்காக வாங்கினோம்னா, நம்ம வந்து வீட்டுக்கு இது வாங்கினேன். மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ. இதிலே வந்து இன்னொரு சாமந்தி வரும் இல்லையா, அந்த பூ வந்து வேற. ஸோ இந்த சாமந்தி வந்து இது வந்து கதம்பம் கலந்து கட்டியிருப்பாங்க இல்லையா, இது வந்து ஒரு முழம் வாங்கினேன். இது 50 ரூபா ஒரு முழம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால அந்த 40 ரூபா குண்டு மல்லி இவங்க கடையில் தான் வாங்கினேன். ரெண்டுமே வந்து ஒரு கடையில் வாங்கினேன். ஸோ இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து வாங்கினேன். இப்போ பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தது பார்த்துக்கலாம் வாங்க. வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 50 ரூபாய் சொன்னாங்க. இது வந்து கிலோ கணக்கு தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தது. பழம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஃப்ரூட் கஸ்டர்ட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இலை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் வந்து வைப்பேன். சில பேர் அதர்செல்லாம் செய்வாங்க, வெள்ளை அதர்செல்லாம் செஞ்சுட்டு நோம்பு சட்டி எடுக்கிறவங்க அதர்சம் செய்வாங்க. நம்ம வந்து நோம்பு எடுக்க போகிறது கிடையாது. அம்மனை மட்டும் அழைச்சி வீட்டுக்கு நம்ம வந்து வர வச்சு சாமி கும்பிட்றது அந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இது வந்து ஆப்பிள் வந்து 200 1 kg வந்து வாங்கினேன். இன்னொன்று வந்து 300 சொன்னாங்க. இன்னொரு ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்பிள் வந்து 200 ரூபாய் ஒரு கிலோ வந்து 200 வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து வாங்கினேன். ஏன்னா பழங்கள் வந்து வைக்கணும். ஸோ அதனால் நான் பழங்களும் அதுக்கப்புறம் வந்து நெய்வேதி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸும் வைப்பேன். நெய்வேதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயசமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பாயசமோ வந்து செய்யலாம். ஸோ அதனால் நான் இப்படி தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இன்னும் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு தான் அங்கே எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ வாங்கிட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் எடுத்து வச்சுட்டு. ஸோ கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ்க்கு வந்து வாங்கினேன். 1/4 கிலோ தான் வந்து வாங்கினேன் பார்த்தீங்கன்னா. இது வந்து பன்னீர் திராட்சை, அதனால தான் அந்த ரேட்டு. நார்மல் திராட்சைன்னா 30 ரூபா 1/4 கிலோ சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேரிக்காய் வந்து வாங்கினேன். இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேரிக்காய்லாம் வந்து லக்ஷ்மி தாய் பூஜையில் வந்து வைப்பாங்க நெய்வேத்தியமாக. ஸோ பேரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மாதுளை பேரிக்காய்லாம் வந்து வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து தக்காளி வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து அந்த இதில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்காடியில் வந்து தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ 50 ரூபா ஒரு கிலோ சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோமா. ரொம்ப பொடி தக்காளியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே வந்து பாருங்கள், நாங்கள் இந்த பழக்கடையிலே வந்து வாங்கணும். பழம்லாம் வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த கடையிலே வந்து தக்காளியும் வெங்காயம்லாம் சேல் பண்ணிட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் ஒரு கிலோ மட்டும் தக்காளி. இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பலாம் செஞ்சு தான் வந்து அம்மனை வந்து பூஜை பண்ணலாம் இல்லை. வளையல் குங்குமம் அது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கல்லி பூஜையாக வந்து செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வளையல் நான் வந்து சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் தான் வச்சுருக்கேன். உட்டில் தான் வைக்கணும். சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருடைய அந்த வழக்கத்தில் கம்பல்சரி உட்டு தான் இருக்கும், பிளாஸ்டிக்கில் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு கூட உட்டில் கொடுக்குறது ரொம்ப நல்லது பிளாஸ்டிக் விட. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் யாராவது வந்து ட்ரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.